மார்கழி மாதம் என்று சொல்கிறோம். இதற்கு ஏன் தனுர் மாதம் என்று பெயர் என்றால், மார்கழி மாசம் 30 நாளும் சூரியன் தனுசு ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். தனுஷ் என்றால் வில் அல்லவா? அந்த வில் தனுஷு ராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்வதாலே தனுர் மாசம் என்றே மார்கழியை வழங்குகிறோம். இன்னொரு புறம் பார்த்தால் தமிழிலே மார்கசீர்ஷம், அதைத்தான் மார்கழிங்கிறோம். என்ன காரணம்னா, மார்கழி மாசத்து பௌர்ணமி எப்போது வருகிறது என்று பார்த்தால் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை ஒட்டி வரும். ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா மிருகசீரிஷ நட்சத்திரத்தை ஒட்டித்தான் பௌர்ணமி வரும். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தை ஒட்டி பௌர்ணமி வருவதாலே இந்த மாசத்துக்கு மார்கசீர்ஷம்னு பேரு. அந்த மார்கசீர்ஷம் தான் தமிழ்ல மார்கழி என்று நாம் சொல்கிறோம். ஆக சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதாலே தனுர் மாசம், சந்திரனுடைய பௌர்ணமி மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் வருவதாலே மார்கசீர்ஷம் மார்கழி.